இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு இந்த தோசைக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு தோசை ஊத்த சொல்லியிருந்தாரு. அது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா, நானே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் இந்த தோசை ஊத்துறதுக்கு. இது நல்லா ஒரு பன் தோசை மாரி மாவ ஊத்திக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி நான் முட்டை ஊத்தணுமோன்னு நெனச்சுன்னு முட்டை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் முட்டை கிடையாது, ஃபர்ஸ்ட்டு இந்த எறா தொக்க சுத்தி அதாவது முட்டைய குழியில ஊத்தணும்னு சொன்னாரு. அதுல இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். சரி அதுக்கப்புறமா பார்த்தா அந்த எறா தொக்க வந்துட்டு சுத்தியும் ஒரு செவுரு மாரி கட்ட சொல்லிட்டாரு. ஸோ அந்த அ எறா தொக்க வந்துட்டு அதாவது அந்த தோசையோட கொஞ்சம் உள்ளுக்காவே அ பார்டர் மாரி ஃபுல்லா சுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற சொன்னாரு. இந்த மாதிரியே போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த எறா தொக்கு ஃபுல்லா ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நடுவுல முட்டைய ஒடச்சு ஊத்த சொன்னாரு. சரி ஒரு முட்டை ஊத்துனா, இல்ல இன்னொன்னும் அதிலயே ஊத்தணும்னு சொன்னாரு. பெப்பர் பவுடர் இல்ல என்கிட்ட. அதனால சரி ஆ இது லைக் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இருந்தில்ல. அதனால இந்த சீசனிங்க்கெல்லாம் குடுப்பாங்க இல்லைங்களா? பெரி பெரி அத நான் இது மேல தூவிட்டு, கொஞ்சமா சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலா மூடி வச்சு கொஞ்ச நேரம் அது வேகட்டும்ன்னு திறந்து எடுத்தேன். அண்ட் அவருக்கு வந்துட்டு முட்டை ஆஃப் பாயில்டா தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேத்த மாரி வெந்துடுச்சு. ஃபைனலா இது எறா முட்டை தோசைன்னு கூட வச்சுக்கலாம். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்க என்ன பேர் வைக்குவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கோங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.